தமிழோவியம் ஈரோடு தமிழன்பன். காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே, எந்தக் காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைத்ததைச் சொல்லும் இலக்கணங்கள். நிகரில்லாக் காப்பியப் பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். ஏனிவ் விருட்டெனக் கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய்ப் பாட்டு வரும். மானிட மேன்மையைச் சாதித்திட குரல் மட்டுமே போதுமே. ஓதி நட எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. சித்தர் மரபில் தீதருக்கும் புதுச் சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வதைப் போல், குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழோவியம். தமிழோவியத்தின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழோவியம். தமிழோவியத்தின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். இயனிவ் விருட்டென கேட்டு வரும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழோவியம். தமிழோவியத்தின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். எத்தனை எத்தனை சமயங்கள் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழோவியம். தமிழோவியத்தின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். சித்தர் மரபிலே தீதருக்கும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழோவியம். தமிழோவியத்தின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். விரலை மடக்கியவன் இசையில்லை என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழோவியம். தமிழோவியத்தின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். இலக்கண குறிப்பு. எத்தனை எத்தனை அடுக்குத் தொடர்கள். விட்டுவிட்டு அடுக்குத் தொடர்கள். ஏந்தி வினையெச்சம். காலமும் முற்றுமை. பகுபத உறுப்பிலக்கணம். வளர்ப்பாய் வளர் ப்ளஸ் இப்பு ப்ளஸ் இப்பு ப்ளஸ் ஆய். வளர் பகுதி இப்பு சந்தி. இப்பு எதிர்கால இடைநிலை. ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நூல்வெளி பார்ப்போம். ஈரோடு தமிழன்பன் தமிழோவியம் என்னும் நூலை எழுதியிருக்காரு. அந்த தமிழோவியம் அப்படின்ற நூல்லேருந்து ஒரு கவிதை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கவிதையில் கவிஞர் முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படிதான்னு தமிழோவியத்தினுடைய முன்னுரையில் சொல்லியிருக்காங்க. கவிஞர் சொல்லியிருக்கார். யார் அந்த கவிஞர்னா ஈரோடு தமிழன்பன். இந்த ஈரோடு தமிழன்பன் பார்த்தோன்னா புதுக்கவிதை, சிறுகதை அப்படின்னு பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரிக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார். வணக்கம் வள்ளுவா அப்படின்ற கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய கவிதைகள்லாம் பார்த்தோம்னா ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிந்து கொள்வோம் பாருங்க. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். பிங்கால நிகண்டு. அடுத்தது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது பாரதியாருடைய பாடல். தெரியுமா அப்படின்னு பாருங்க. உலக தாய்மொழி நாள்
பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். அப்படியே ஒரு குயிக்காக ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். தமிழ் ஓவியம் இந்நூலை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். கவிஞர் முன்னுரையில் என்ன சொல்லியிருப்பார்? ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு தமிழ் ஓவியத்தோட முன்னுரையில் அந்த நூலினுடைய ஆசிரியர் ஈரோடு தமிழன் சொல்லியிருப்பார். புது கவிதை, சிறுகதைன்னு பல வடிவங்களில் படைப்புகளை வெளியிடுவார். ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமெரிக் போன புது வடிவங்களையும் கவிதை நூல்களை தந்திருக்காரு. வணக்கம் வல்வான்ற கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பார். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழன்பன் கவிதைகளுக்கு தமிழக அரசு விருது, தமிழக அரசு பரிசு பெற்றது. ஓகேவா? அப்புறம் ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் அதெல்லாம் இவருடைய கவிதைகளை மொழிபெயர்த்திருப்பாங்க. எத்தனை விட்டுதெல்லாம் அடுக்குத்தொடர், ஏந்தினா வினையச்சம் சொன்னோம், காலமம்னா முற்றுமை. அப்புறம் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் பாரதியார். இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் பிங்கால நிகண்டு. காலம் பிறக்குமன் பிறந்தது தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் ஏனே விருட்டென கேட்டு வரும் எத்தனை சமயங்கள் விரலை மடக்கியவன் இசை இல்லை. இதெல்லாம் தமிழ் ஓவியத்தினுடைய பாடல் வரிகள். அதை ஈரோடு தமிழன்பன் எழுதியிருக்காரு. அடுத்தது பார்ப்போம். தமிழ் விடுத்தூது. சீர்பெற்ற செல்வம் தித்திக்கும் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள். மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார், கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே, அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ, குற்றமில்லா 10 குணம் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். நாக்குலவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். எனொருக்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ, ஒழியா வனப்பு 8 உடையாய். கன்னிகள் 69 76 வரைக்கும். இதில் தித்திக்கும் தெல்லமுதின் அப்படின்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுத்தூது. தமிழ் விடுத்தூதோட ஆசிரியர் யாருன்னு இன்னும் கண்டே பிடிக்கல. சரிங்களா? ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை. தித்திக்கும் தெல்லமுதின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுத்தூது. குரம் என்னும் பள்ளி என்றும் கொள்வார். அது கேட்கலாம். முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ, செவிகள் அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ. இதெல்லாம் தமிழ் விடுத்தூதில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள். ஆசிரியர் பெயர் அறியப்பட முடியவில்லை. 69 76 வரைக்கும் கன்னிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்ப்போம். குரம் பல்லு இதெல்லாம் சிற்றிலக்கிய வகைகள் நம்மளுக்கு தெரியும். மூன்றினம் இந்த வார்த்தையை விதுதா, அது அப்படி சொல்லுங்க. விதுதா விடுடா அப்படி சொல்லுவாங்க. விதுதா விருத்தம் துறை தாழிசை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான்.
குரம் பல்லுனா சிற்றிலக்கிய வகைகள். மூன்றினம். விதுதா, வீணா விருத்தம், தூணா துறை, தானா தாழிசை. திறமெல்லாம், திறமே எல்லாம், சிறப்பெல்லாம் சிறப்பே. சிந்தாமணி, சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லலாம், இல்லை சிதறாத மணி அப்படின்னு சொல்லலாம். இரு பொருளையும் குறிக்கும். சிந்துன்னா ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம், 3 குணங்கள். சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம்னா அமைதி, மேன்மை. ராசசம் போர், தீவிரமான செயல். தாமசம்னா சோம்பல், தாழ்மை. 10 குணங்கள். 10 குணம். 10 குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செறிவு, சமநிலை, செறிவு, சமநிலை, தெளிவு, இன்பம், ஒழுகிசை, உதாரம். உதாரம், உய்த்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி. இதெல்லாம் 10 குணம். வண்ணங்கள் 5. இதை நம்ம ரோடு இருக்கா, ரோடை ஞாபகம் வச்சுங்க. ரோடு எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். அது ரோட்டில் நடுவில் பெயிண்ட் வச்சுருப்பாங்க, ஒயிட் கலரில், வெள்ளை கலர். அப்போது கருப்பு, வெள்ளை சிக்னல், சிவப்பு, மஞ்சள், பச்சை முடிஞ்சிச்சு. வண்ணம் 100. வண்ணம் 100 அப்படின்னா குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100. கண்ணில் ஆரம்பித்து இடைன்னு ஞாபகம் வச்சுங்க. குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100. ஊனரசம், குறையுடைய சுவை. ஊனரசம்னா குறையுடைய சுவை. ரசம், ரசம் குறையுடைய சுவை. ரசம் சுவை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நவரசம், நவரசம், நவரசம்னா வீரம், அச்சம். வீரம், அச்சம், வீரம், அச்சம். வியப்பு, இழிப்பு. வியப்பு, இழிப்பு, காமம், அவலம், நகை, கோபம், சமநிலை ஆகிய 9 சுவை. ஒரு மாதிரி இதை நான் சொல்லியிருப்பேன், அப்படியே புரிஞ்சுக்கணும். வீரம், அச்சம், வியப்பு, இழிப்பு, காமம், அவலம், நகை, கோபம், சமநிலை ஆகிய 9 சுவை. வனப்புன்னா வனப்பு, புலன் அழகு, தோல் விருந்து, தொன்மை, இயைபு, இழைபு, அவையம்மை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புலன் அழகு, தோல் விருந்து, தொன்மை, இயைபு, இழைபு, அவையம்மை. இந்த பாடலின் பொருள்கள் ஒரு முறை வாசிச்சுக்குங்க. சொல்லும் பொருளும்லே நம்மளுக்கு வந்துடுச்சு இதனோட இதெல்லாம். இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும், அதில் பார்க்கலாம். கன்னிகள்னா என்ன? 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். 2 கண்ணு மாதிரி 2 பூ வச்சு தொடுக்கிறாங்கல்ல மாலை, அதுக்கு கன்னின்னு பெயர். அதே போல் தமிழில் 2 அடிகள் கொண்ட 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். ஓகேவா? இலக்கண குறிப்பு. முத்திக்கனி. முத்திக்கனின்னா உருவகம். முத்திக்கனி உருவகம். தெல்லமுது. முத்திக்கனின்னா உருவகம். தெல்லமுது பண்புத்தொகை. குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குற்றமில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நா ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. செவிகள் உணவான 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணினா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த இடத்துல 2 இருக்குது. சிந்தாமணி அப்படின்னாலும் குற்றமில்லா அப்படின்னாலும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நான்னா ஒரு எழுத்து ஒரு மொழி. செவிகள்
உணவான. 4ஆம் வேற்றுமை தொகை தெல்லமுது பண்புத்தொகை முத்திக்கனினா உருவகம். கொள்வார் கொள் ப்ளஸ் இவ் ப்ளஸ் ஆர் பகுபத உறுப்பிலக்கணம். கொள் பகுதி, இவ் எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்த உணர் ப்ளஸ் இத்தி இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ உணர்பகுதி இத்து சந்தி இத்தி இந்து ஆனது விகாரம். இத்தி இறந்த காலடியில் ஆ பெயரச்ச விதி. ஓகேங்களா? ஸோ தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று. ஓகேவா? இதை வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் அப்படின்னு வேறு பெயர்களாலும் அழைக்கிறாங்க. அப்போது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூதும் ஒன்று. இதை வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம்னு வேறு பெயர்களாலும் அழைக்கிறோம். இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்ன முதல் வண்டி ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும். தலைவன் தலைவி 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இவங்க ஒருவர் மற்றொருவர் மேலே செலுத்துகிற அன்பை புலப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கருத்து 2 பேருக்கு உண்டான கருத்து அவங்க ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னம் முதல் வண்டியராக மாலையை வாங்கிவான்னு சொல்லிட்டு தூது விடுறாங்க. தமிழ் விடு தூது மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் என்ன பண்ணுது, தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியையே தூது விடுறாங்க. புரிஞ்சுக்கணும். அங்கே அன்ன முதல் வண்டி ஈராக பத்தையும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் இயற்றப்பட்ட. நீங்கள் என்ன பண்ணோம், மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு எதை தூது விடுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இந்த தமிழ் விடு தூது 268 கன்னிகளை கொண்டுள்ளது. ரொம்ப முக்கியம், 268 கன்னிகள். தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. நம்ம பார்த்தோம் 69 76 வரைக்கும் நம்மளுக்கு கன்னிகள் கொடுத்துருந்தாங்க புக்கில். இந்த நூலை பார்த்தோன்னா 1930 உவேசா முதலில் பதிப்பித்தார். தமிழ் விடு தூது அப்படின்ற நூலை பதிப்பித்தவர் உவேசா 1930 முதல்ல. இதனோட ஆசிரியர் யாருன்னா அறிந்து கொள்ள இயலவில்லை. ரைட்டா? அடுத்தது காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சுலாமணியும் பொலியச்சுடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குலை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வச்சணும். காதொளிரும் குண்டலமும், காதில் போடுறதா குண்டலம், கரெக்டாக? அது போட்டோடனே எப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்குமா? தான் காது ஒளிர்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா சுத்தமாக இருந்ததுன்னா அந்த நல்ல மின்னும் தங்கம் பியூரா. அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கவியோகி சுத்தானந்த பாரதியார்.